ஒரு சில பேர் வந்து கர்மாலாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு உருட்டு. சொல்லப்போனா வாழ்க்கையில வந்து ரொம்ப ஃபெயிலியரான பெர்சன்ஸ் தான் வந்து கர்மாவ பத்தி யோசிப்பாங்க. அது இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படி சொல்றவங்க வந்து அத ஃபேஸ் பண்ண பயப்படுறாங்க அப்படின்னு. பொதுவா ஏன் மனுஷங்க பாதி பேர், நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பேர் வந்து ஏன் கர்மானா அப்படி ஒரு விஷயமே இல்லன்னு ஏன் சொல்றாங்க? ஆமா 3 வெரைட்டிஸ் இருக்குது. என்னன்னா இந்த சஞ்சீவ் ஒண்ணு சொன்னீங்க. சஞ்சித கர்மா, பிராத்த கர்மா, ஆகாயமித்த கர்மா. ஏன்னா மகான்களுக்கு ஆயுள் அளவு கம்மியா இருக்கும். ஆனா நல்லவங்க சீக்கிரம் இறந்துருதாங்க. இதெல்லாமே இதுதான். அதாவது ஒரு ஆண்கிறவன் வந்து பாவம் செய்தவன், பாவம் செய்தவன் இல்ல, பாவம் செய்பவன். பெண் என்பவள் கர்மாவை செய்ய தூண்டுபவள். கர்மாவை செய்ய தூண்டுறதே பெண் தான். ஆனால் சாபம், ஆண் சாபம்னே வராது. ஆண் பாவம் தான் வரும். ஆனால் சாபம் வராது. பெண்ணால் சாபம் வரும். அவள் சபித்தாள்னா அவளால் தான் நீக்கணும். அப்போ வந்து அந்த வீட்டு பெண். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. பொதுவா கர்மா அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில பேர் வந்து கர்மா எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் வந்து ஒரு உருட்டு. சொல்லப்போனா வாழ்க்கையில வந்து ரொம்ப ஃபெயிலியரான பெர்சன்ஸ் தான் வந்து கர்மாவை பத்தி யோசிப்பாங்க. அம்பானி, இந்த மாதிரி டாடா பிர்லா இவங்கெல்லாம் வந்து கர்மாவை பத்தி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு சேவிங்ஸும் பிசினஸ் இருக்கு அப்படின்றாங்க. பொதுவா இந்த கர்மா அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு மனுஷனோட லைஃபை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னு நினைக்கிறீங்க? கர்மாங்கிறது என்னன்னா, நம்ம வந்து இப்போ இந்த பிறப்பெடுத்து இந்த பூமியில இருக்கோம்னா அது கர்மா. போன ஜென்மத்தில் ஒரு கர்மா இருக்க போய் தான் பிறப்பே எடுக்கிறோம். கர்மா முடிஞ்சிருச்சுன்னா நம்ம பிறப்பெடுப்பது, இந்த உடல் அவதரிப்பது இருக்காது. அதனால இந்த கர்மாவுடைய அளவு குறையணும். நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற பாவ புண்ணியங்கள் தான் நமக்கு கர்மாவா ஸ்டோரேஜ் ஆகுது. போன ஜென்மத்தில் நம்ம குடும்பத்தை என்ன மாதிரி கவனிக்கிறோம், குடும்பத்துக்கு என்ன வருமானம் கொடுத்தோம், நம்ம வருமானம் பெருக்கி எல்லாம் குடும்பத்துக்காக என்ன செயல், பெண்ணா இருந்தா குடும்பத்தை எப்படி பேணி காப்பாத்துனா, குடும்பத்தை அரவணைச்சு போனால், நிர்வகிக்கும் தன்மை, இதெல்லாம் பெண்ணுக்கு வந்து பொருந்தும். ஆணுக்கு வந்து எவ்வளவு சம்பாதிச்சு அந்த குடும்பத்துக்கு அவன் ஏர்ன் பண்ணி கொடுத்தான், அது வந்து குடும்பத்தை எல்லாரையும் மகிழ்விச்சானா, எல்லாரையுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஆண் வந்து எவ்வளோ கொண்டு வரான் அப்படிங்கிறது தான் அது கர்மாவுடைய இந்த பிறப்புக்குள்ளது. இந்த பிறப்புக்குள்ளதை வந்து சில பேர் வந்து செயல்கள் குறைஞ்சிரும். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய செயல்கள் குறைஞ்சிட்டு வெளியில் அவுட்டரில் வேண்டிய இதை வந்து செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா, அடுத்த ஜென்மத்தில் குடும்பத்துடைய பற்று பாசம் எதுவுமே கிடைக்காமல் வெளி உலகத்துக்கு வந்துருவாங்க. அப்போ தான் திருமண வாழ்க்கை தடைப்படுறது எல்லாமே அப்படி இப்படி ஒவ்வொன்றா இதாகும். அதனால நம்ம குடும்பத்துக்கு செய்கிற விஷயங்கள் தான் கர்மாவின் தொடக்கம். இந்த கர்மாவை கரெக்டாக வந்து போன ஜென்மத்தில் கரெக்டாக குடும்பம், குழந்தை, உறவினர்கள், அண்ணன் தம்பி, அம்மா அப்பா இவங்களெல்லாம் யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சாங்கன்னா அவங்க இந்த ஜென்மத்தில் உயர் பதவிகள், நல்ல வேலை வாய்ப்புகள், அப்புறம் இப்போ இந்த கௌரவமான ஒரு இடத்துல இருக்கிறது, பேரு புகழ் வர்றது, இதெல்லாம் அதை சார்ந்து வரும். ஓகே. பொதுவா ஏன் மனுஷங்க பாதி பேர், நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பேர் வந்து ஏன் கர்மானா அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா கர்மா அவங்களுக்கு வந்து பணக்காரனாவே இருக்கிறான், ஏழையாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட். பணக்காரன் என்னவோ பணம் வைத்து சந்தோஷமாக இருக்கிறான்ங்கிறது நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரிகிற ஒரு விஷயம். ஆனால் பணக்காரங்களுக்கு வந்து பணம் மட்டுமே ஒரு பணம் வந்து ஒரு வழியை வந்து நிர்ணயம் பண்ணாது. உங்களுக்கு ஒரு வலிக்குதுன்னா அது பணம் வச்சு உங்களால் அந்த வலியை மற்றவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அந்த வலியை நீங்கள் தான் அனுபவிக்கணும். உங்களுடைய பசியை நீங்கள் தான் உணரணும். இதெல்லாம் என்ன பணம் வச்சுருந்தாலும் அதை வந்து விலை கொடுத்து அதெல்லாம் மற்றவங்க கிட்ட திணிக்கவோ இது பண்ணவோ முடியாது. அப்போ இதுதான் கர்மா. இந்த விஷயம் அவனுக்கு சரியாக செயல்படாது. அவன் பணத்தை வைத்திருப்பான். இப்போ கையில் இருக்கிற இது கை கெட்டியது வாய் கெட்டலை அப்படிம்பாங்க இல்லையா, பணம் வச்சிருப்பான், அவனால் அதை சாப்பிடக்கூட முடியாத ஒரு தன்மை. அப்போங்கும்போது அந்த தன்மை தான் அந்த பணக்காரங்க லைஃப்ல ஒழுங்கான தூக்கம் இருக்காது, ஒழுங்கான அன்பு பாசம் கிடைக்காததா இருக்காது, உலக லைஃப் வந்து ஒழுங்கா ஒரு சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கையை ஒரு எளியவன் வாழ்ந்துருதான், ஒரு பணக்காரனால் வாழ முடியலை அப்படிங்கிறது. சந்தோஷங்கிறது அவனா நிர்ணயம் பண்ணி அதை வந்து ஹாப்பி மூட பணத்தை வச்சு செலவு பண்ணினாலும் அவன் உள்ளமும் சரி உடலும் சரி அவனுக்கு ஒத்துழைக்காத தன்மையா இருக்கும். அது வெளியிலிருந்து மக்களுக்கு பார்ப்பதற்கு தெரியாது. அம்பானியாக இருந்தாலும் சரி, கவலைகளுடன் இருந்தால்தான் அந்த லைஃப் போர் இல்லாமல் இருக்கும். கவலைகளோட இருந்தாதான்
போர் இல்லாம இருக்கும். இல்லாட்டா அது வந்து சைக்கிள் வந்து இது நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரொட்டேட்டான ஒரு லைஃப்குள்ள போணும். இல்லாட்டா எல்லாத்தையுமே சொகுசா, சந்தோஷமா அனுபவிச்சாங்கன்னா, அந்த லைஃப் அவங்களுக்கு பயங்கர போரா இருக்கும். சில பேர் அதிலேயே சூசைட் கூட பண்ணுவாங்க. இது என்ன ம். லைஃப்? என்ன எத சாதிக்கிறோம்? எத வாங்குறோம்? சில பேர் சொத்துக்கள ஃபுல்லாவே யாருக்காச்சும் எழுதி வச்சுறது. கோயில்களுக்கு எழுதி வச்சுட்டு, இந்த சொத்து தான் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். இதெல்லாம் கர்மாவுடைய செயல் தான். ம். அது இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படி சொல்றவங்க வந்து அத ஃபேஸ் பண்ண பயப்படுறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவா ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குற்ற உணர்வு அப்படின்னு. இந்த கர்மான்றது வந்து இந்த குற்ற உணர்வாப்பா? இப்போ சில பேர் வந்து இந்த படத்துல கூட நெறைய டயலாக்ஸ் பார்த்திருக்கலாம். தப்பே வந்து எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் இல்லாம செஞ்சா, அந்த தப்பு நம்மள பாதிக்காதாம். புரியுதுங்களா? ஒரு சின்ன விஷயத்த செஞ்சுட்டு, ஐயோ! நான் இத பண்ணிட்டேனேன்னு நெனச்சு அந்த கில்ட் கான்ஷியஸ் தான் நம்மள கொன்னுடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கர்மா வந்து ஒரு விதமான கில்ட்டி கான்ஷியஸா? போன ஜென்மத்தில் வந்து இப்ப விஷம் வச்சு ஒரு பெண்ண கொன்னு இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஜென்மத்தில் அந்த பெண் வந்து பிறப்பெடுத்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு சமைக்கிறதுலருந்து எல்லாத்தையுமே ஏதாவது பாய்சன் அவள் அறியாமல் பண்ற பயம். விஷயம். அறியாமல் பண்ணுவா. இப்போ ஒரு சாப்பாடு பண்ணியிருப்பா, அதுல பல்லி விழும். ம். அத அவங்க சாப்பிட வேண்டியதா இருக்கும். இந்த மாரி சில விஷயம் அவள் அறியாமல் சில விஷயங்கள் பண்ணுவா. இது கில்ட்டி குற்ற உணர்வுலாம் இல்ல. குற்ற உணர்வுனா அன்றைய காலத்தில் அப்போ நடக்கக்கூடிய விஷயத்த அவங்க செய்யற தவறுகளுக்கு ஒரு உணர்தல் இருப்பாங்களே, அதுதான் கில்ட்டி. ஆனா போன ஜென்மத்துல உள்ளத இப்ப உள்ளது கில்ட்டியாக வராது. அது கர்மாவாக இருக்காது. அதாவது சஞ்சித கர்மான்னு ஒரு கர்மா இருக்குது. அது போன ஜென்ம கர்மாவை இந்த ஜென்மத்துக்கு கொண்டு வந்து, இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய பிராத்த கர்மா இருக்கு. அது 2ம் ஜாயிண்ட் ஆனா தான் நம்ம இந்த உலக வாழ்க்கையே சரியா இதாகும். இந்த ஜென்மத்தில் நீங்க செய்யக்கூடிய கர்மாவும், போன ஜென்மத்தில் நீங்க பிளஸ் அண்ட் மைனஸ் செஞ்சதையும் ஜாயிண்ட் ஆகும். ம். ஜாயிண்ட் ஆனா தான் இந்த 2 கர்மாவும் ஜாயிண்ட் பண்ணி, அதுல பிளஸ் ஆர் மைனஸ் கூட்டல், கழித்தல் எல்லாம் பண்ணிட்டு வர்ற விஷயம் தான் ஆகாயமிருத்த கர்மாவாக வெளிய வரும். ம். அது அடுத்த ஜென்மத்துக்கு போகும். ம். அப்பங்கும்போது இந்த ஜென்மத்தில் பிராத்த கர்மாவுக்குள்ளது, அதாவது இப்ப நீங்க செய்யற செயல்கள் உங்களுக்கு கில்ட்டியா குடுத்துருச்சுன்னா, அத அப்பமே நீங்க அழிச்சுட்டு போயிருவீங்க. ம். அந்த கர்மாவ அன்னைக்கே அப்பமே அழிச்சிற மாரி அழிச்சிருவீங்க. அத வந்து நீங்க யோ எனக்கு தெரியும். நான் தப்பு செஞ்சுட்டேன். ஆனா நான் தப்பு நான் ஏத்துக்க மாட்டேன் அப்டி சொல்ட்டு, மத்தவங்கள நோகடிக்கிற விஷயங்கள், மத்தவங்களுக்கு துரோகம் பண்ண விஷயங்கள் எல்லாமே தப்பு தான். ஆனா நான் தப்பு செய்வேன். இது வந்து அ அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்டி சொல்ட்டு அத மறக்கிறேன்னு சொல்ட்டு வர்றது, அது வந்து கண்டிப்பாக ஆகாயமுத்த கர்மாவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். இப்போ நீங்க நெறைய சொல்றீங்க. இந்த கர்மாலயே நெறைய வெரைட்டீஸ் ஆமா, இருக்கா? 3 வெரைட்டீஸ் இருக்குது. என்னென்ன? இந்த சஞ்சீவ் என்ன சொன்னீங்க? சஞ்சித கர்மா, பிராத்த கர்மா, ஆகாயமித்த கர்மா. இந்த சஞ்சித கர்மா, பிராத்த கர்மா 2மே இப்ப நம்ம நிகழ்காலத்தில் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்குள்ளது வர்றதா சஞ்சித கர்மா, பிராத்த கர்மா. சஞ்சித கர்மா போன ஜென்மத்தில் செய்யக்கூடிய நல்லது கெட்டதை சுமந்து கொண்டு வரும். அத மிச்ச மீதி வச்சுட்டு வந்திருப்பீங்க. சில காரியங்கள் முடிக்காம வந்திருப்பீங்க. சில குடும்பத்துக்கு செய்யாம அதெல்லாம் அது சுமந்துகிட்டு வரும். அ பிராத்த கர்மா வந்து இப்ப வந்து இந்த உடலுக்கான கர்மா. இந்த உடலில் ஏற்படும் ஆசை துணுக்குகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சேர்ந்து நீங்க செய்யும்போது ஒரு சில தப்புகள், சில நன்மைகள் எல்லாமே இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் இந்த சஞ்சீத கர்மாவ கழிச்சுட்டே வரும்போது, பிராத்த கர்மாவும் இதோட ஜாயிண்ட் ஆகும். அப்பம்போது இந்த சஞ்சீத கர்மாவுடைய நெகட்டிவ் ஃபுல்லா கிளியர் ஆகிட்டு இருக்கும்போது, பிராத்த கர்மாவுல நல்லது ஜாயிண்ட் ஆகும்போது, ஆகாயமித்த கர்மா வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கர்மாங்கிறது சொகுசான வாழ்க்கை, நல்ல பிரைட்டான ஒரு வாழ்க்கை, புகழ் அதெல்லாம் கிடையாது நல்ல கர்மான்னா. நம்ம கர்மாங்கிறது என்னன்னா, உடலை இழக்க யார் தயாராக இருக்கிறாங்களோ, ஆத்ம ஒளிய மட்டும் வெளிய எடுக்கிறதுக்கு யார் ரெடியா இருக்காங்களோ, அவங்க தான் கர்மாவுடைய கழிவுகளை கழிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ம். எப்ப வந்து நம்ம சொகுசான வாழ்க்கை, லக்ஸரி, ஆடம்பரம் இத நோக்கி பயணம் பண்ணும்போது, அந்த கர்மாக்கள் வந்து இன்னுமே உங்கள விட்டு அகலல. ஆசைகளை உருவாக்கும். அ நீங்க இந்த உடலை ஆசைகள் உருவாக்குவதுடன் வளர்றோம் அப்படிங்கிறது. அப்ப யார் ஆகாயமித்த கர்மாவே பவர்ஃபுல்லா எடுக்குறாங்கன்னா, ரொம்ப ஆன்மீக பற்று இருந்து, ஆன்மீகத்துக்குள் ரொம்ப டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அப்போ உடலை வந்து யோசிக்கவே மாட்டாங்க. உடல் வந்து எனக்கு இந்த உடல் என்ன செய்யுது? ஏது செய்யுது? இந்த உடலுக்கு பசி இருக்குதா? தூக்கம் இருக்குதா? எதுவுமே இந்த உடலை பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. உணர்வுகளை பத்தி யோசிக்க மாட்டாங்க. உறவுகளை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்க தான் சித்தர்கள், மகான்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு செயல்கள் கம்மி.
ஏன்னா அவங்களுடைய உடலுக்கு தேவையான செயல்களை அவங்க செய்ய மாட்டாங்க. உறவுகளுக்கு தேவையான செயல்களை செய்ய மாட்டாங்க. எல்லாம் மியூட் வச்ச மாரி மியூட் வச்சுருவாங்க. அப்பம்போது ஒளி மட்டும் தான் அவங்களுக்கு வேலை செய்யும். அந்த ஒளியின் தரிசனத்த நம்ம பார்க்கும்போது, நம்மளுக்கு நெறைய கர்மாக்களின் கழிவுகள் நம்மளுக்கு அகற்றப்பட்டு விடும். அதனால இந்த கர்மா வந்து அந்த கர்மா அவங்களுக்கு உடலினுடைய அளவு, அதாவது அவங்களுக்கு தான் சீக்கிரம் நோய்கள் வரும், சுகர் வரும். நெறைய பார்த்தீங்கன்னா, மகான்களுக்கு ஆயுள் அளவு கம்மியா இருக்கும். ஆனா நல்லவங்க சீக்கிரம் இறந்துருதாங்க. இதெல்லாமே இதுதான். ஏன்னா அவங்களுக்கு உடலை விட ஒளியின் அளவு அதிகமா இருக்கும். ஒளி வந்து இந்த உடல் எனக்கு சூட்டபிள் இல்ல. அத விட்டு நான் சீக்கிரம் வெளிய வரணும் அப்படிங்கிற மட்டும் தான் ஏற்படுத்தும். அதனால இந்த ஒளி வந்து வெளிய வந்து ஆகாயமிர்த்த கர்மாக்குள் ஜாயிண்ட் ஆகும்போது, ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு ஞானி, அ அதாவது சித்தர்கள், மகான்கள் தோற்றம் இருக்கு இல்லையா? அவங்களுடைய ஐக்கியமாக ஒருத்தரா உருவாகி வருவாங்க. கடைசியில இறைவனடியில் ஒளியாக மாறிவிடுவாங்க. ஓ! இதுதான் ரொம்ப இந்த டிரான்ஸ்போர்டேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால கருமா நம்ம சொகுசா வாழ்றோம், அழகா வாழ்றோம், என்ஜாய் பண்றோம். இதெல்லாம் வந்து கருமாவ அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்மளுக்கு ஜென்மங்கள் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? அ பார்ட்னர் சரியா அமைஞ்சிருக்காது. அது பெண்ணோ இல்ல ஆணோ. என்னோட தலையெழுத்து என்ன ஒரு கர்மாவோ, நான் இவன கட்டிட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட கர்மாவோட கனெக்டிவிட்டியா? ஆமா. ஏன்னா, இப்போ சரியான பார்ட்னர்ஷிப் அமையலங்கிறது என்னன்னா, ம். அ போன ஜென்மத்தில் திருமண வாழ்க்கையில் அவங்க வந்து சரியான ஒரு பெண்ணுக்கு சரியான சப்போர்ட் குடுக்க மாட்டாங்க. இல்லாட்டா ஆணுக்கு சரியான சப்போர்ட் குடுக்காதனால, இந்த ஜென்மத்தில் அவங்க பார்ட்னர்ஷிப் சரியாக அமையாமல் இருக்கும். அவங்க குடும்பத்தில் பெண்ணை மதிக்காத நெறைய, அதாவது சஞ்சீத கர்மாங்கிறதே உங்க முப்பாட்டன் தான். அதில நீங்க ஒரு அங்கத்தினரா வந்திருப்பீங்க. அந்த அங்கத்தினர் செஞ்ச தப்பெல்லாம் இந்த பிறப்பில் உடல் எடுத்து நீங்க வந்து செஞ்சுகிட்டு இருப்பீங்க. அதனால சஞ்சீத கர்மாங்கிறது நம்ம மூதாதையர்கள், முன்னோர்களுடைய அறிவு தான். அது சனியை வைத்து பார்க்கக்கூடிய கிரகம் வந்து சனிய வைத்து பார்க்கக்கூடியது. இந்த சஞ்சீத கர்மாவுடைய ஸ்டோரேஜே முக்கியமா வந்து நம்மளுக்கு கும்பராசியில் ஸ்டோர் ஆகி இருக்கிற கும்பமும், மகரமும் சேர்ந்து உட்கார்ந்த மாரி இருக்கும். இந்த இடத்துல நம்மளுடைய கர்மாக்களுடைய ஸ்டோரேஜ் இருக்கும். போன இதுக்குள்ளது. அதே இது பிராத்த கர்மாக்குள்ளது வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அங்க வந்து சனியோடைய அளவு கம்மியா இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து மேச ராசிக்குள்ள தன்மையில் நமக்கு மேச ராசிங்கிறத விட பூச நட்சத்திரத்துக்குரியது தான் நம்மளுடைய கர்மா. பூச நட்சத்திரமும், அ ஆயில்ய நட்சத்திரமும் சேர்ந்து வர இடத்துல தான் இந்த ஜென்ம கர்மாக்கள் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ போன ஜென்மத்துடைய கர்மா மகர ராசி கும்பத்துக்குள்ளதையும், இந்த ஜென்மத்துக்குள்ளது கடகராசியில் உள்ள பூசம் ஆயில்யத்துக்குள்ளதும் எடுத்தோம்னா, அது 2ம் என்ன கனெக்டிவிட்டி ஆகுது. அதனால சனிக்கும், புதனுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி தான் நம்ம வந்து போன ஜென்மத்துக்குள்ளதை எடுத்து இந்த ஜென்மத்துக்கு எப்படி குடுக்குது அப்படிங்கிறது. அப்போ போன ஜென்மத்தில் நீங்க உங்க மனைவிக்கோ, உங்க கணவனுக்கோ தவறு ஏதாவது செய்தால், அது கரெக்ட்டான வழியில் இங்க வந்து உங்களுக்கு குடுத்துச்சுன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கணவன் அல்லது மனைவியால் சுகம் கிடைக்காது. ம். இப்போ கர்மா வந்து சொல்றாங்க இல்லையா? இந்தந்த கோவில்களுக்கு போனா வந்து கர்மா தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க ஒரு நட்சத்திரம், ஒரு ராசி என்ன அவங்களோட கர்மான்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா? பொதுவா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கர்மா தீரணும்னா இந்தந்த கோவில்களுக்கு போலாம் அப்படின்னா அது எந்த கோவில்? எனக்கு கணவன் மனைவி பிரச்சனைக்குன்னு ஒரு கோயில் இருக்கும். ஓகேங்களா? கணவன் மனைவி பிரச்சனைன்னா, ஒரு ஒரு இல்லற சுகங்கள் ஒழுங்கா ஒருத்தர் கிடைக்கலன்னா, கண்டிப்பா சிவசக்தி வழிபாடுகள் நம்ம எடுக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கும். அங்க சிவசக்தி வழிபாடில் நம்ம ஒரு பெண் வந்து ரொம்ப காலம் கணவனோட வாழவே முடியாது. வெளி தோற்றத்துக்கு அவ கணவனுடன் வாழ்வது போல் ஒரு தோற்றம் குடுப்பா. பொம்மை கல்யாணம் மாரி. பொம்மை கல்யாணம். ஆனா, அவ வெளிய சொல்லவே மாட்டா. அந்த மாரி இருக்கிறதெல்லாம் அவ அவ வந்து கணவன் மனைவி வாழ்க்கை வெளியில் தோற்றத்தில் ரொம்ப அழகா தெரிவாங்க. ஆனா, அவங்க உள்ளுக்குள் வந்து அவளுடைய கற்பை பாதுகாக்க தன் ஆணை எந்த இடத்துல விட்டு கொடுக்காம வாழ்வா. அந்த பெண்கள், அந்த மாரி ஆண்கள் இவங்கெல்லாம் பார்க்க வேண்டிய முதல் இடம் வந்து ஏகாம்பரநாதர் கோயில் தான். அந்த கோயிலில் வழிபாடு பண்ணும்போது கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா, கணவனுக்காக மனைவி தவம் இருந்து நம்மளுடைய சிவனை இது பண்றது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால விடோ பெண்கள், டைவர்ஸ் ஆனவங்க இவங்கெல்லாம் அந்த இடத்த அடிக்கடி தொடும்போது, உங்களுக்கு அடுத்த பிறப்புக்குள்ள கர்மாக்களுடைய செயல்கள் ரொம்ப குறையும். இப்போ நம்ம இந்த கர்மா வந்து சரியா செயல்படுத்தல, கணவன் மனைவி உறவ வந்து நான் சரியா செயல்படுத்தல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வரும்போது, அதே நீங்க வந்து பிறப்பு எடுக்கும்போது, நல்ல கணவன் மனைவியுடைய உறவுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதேமாரி இந்த பிறப்பிலுமே உங்களுக்கு அந்த உறவினுடைய தாக்கம் வந்து அதிகமாக தெரியாது. நான் இத இழந்துட்டேனே, இதனால நான் கஷ்டப்படுறேனே, அந்த தாக்கம்லாம் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆயில்க்குள்ளது வந்து ரொம்ப ப்ராப்ளமா அந்த மாரி இருக்கிற இடத்தில் தண்டிகேஸ்வரர் கோயிலுக்கு போயிடலாம். அந்த கோயிலும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்.
கர்மானாலே எல்லாரும் சனீஸ்வரனை வழிபடணும், ஆமா. சனீஸ்வரனை வழிபடணும்பாங்க. எனக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கோயில்னா என்ன இத எடுத்துக்கிறது. முக்கியமாக உயிர் சத்துக்கள் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம யாருன்னே உணர முடியாமல் நம்ம ஒரு மேற்போக்காக வாழ்வோம். என்ன ஒரு வாழ்க்கைய எடுத்துட்டு அது அப்படியே சாதாரணமாக எடுத்துக்கிட்டு இருப்போம். அவங்க வந்து கண்டிப்பாக ஜீவ சமாதி வழிபாடுகளை எடுக்கணும். அதுதான் உடலை பற்றி அறியும் தன்மையை. ஏன்னா அவங்க உடலை அறியாதவர்கள். நம்மளுக்கு எதுக்காக இந்த உடல் எடுத்திருக்கோங்கிறதையும் ஜீவ சமாதி வழிபாடுகள் நமக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. அதனால இந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்க வந்து சனீஸ்வரன் வழிபாடுறதும், காலபைரவர் வழிபாடுறது இதெல்லாமே சிறந்த இதா இருக்கும். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, கர்மானா வந்து கருப்பு நாய், அதுக்கு வந்து பிஸ்கெட் கொடுங்க, இல்லைன்னா வந்து எந்த நாயா இருந்தாலுமே ஜீவராசிகளுக்கு வந்து பிஸ்கெட் கொடுக்கறது, இல்லை காக்காக்கு வந்து எள்ளு கலந்த தயிர் சாதம் வைக்கிறது, இப்பெல்லாம் வச்சிங்கன்னா எப்பேற்பட்ட மோசமான கர்மாவா இருந்தாலும் போயிடும்ன்றாங்களே, இது எப்படி நம்புறது? இது வந்து நம்பிதான் ஆகணும். ஏன்னா கருப்பு ஃபுல்லாவே சனியுடையது. காகம் வந்து சனி வாகனம். ஓகேங்களா? அதேபோல் பார்த்தீங்கன்னா, நாய் வந்து பார்த்தீங்கன்னா, காலபைரவருடைய வாகனம். இந்த 2மே வந்து 8ஆம் பாவம் நாய் வந்து 8ஆம் பாவத்தை குறிப்பதாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து காக்கா வந்து சனிக்குள்ள கருமாவை குறிக்கும். இந்த 2ம் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த காலத்தில் நம்மளுடைய உடல் நிலை, ஆரோக்கியம் இதெல்லாம் கெடுதலும், அதே சமயம் இது அவமானங்களை சந்திக்கிறதும் இது வந்து நம்மளுக்கு காலபைரவ அம்சத்துக்குரிய அந்த நாய்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதனால அந்த நாய் கருப்பு. ஏன்னா நம்மளுடைய சிவபெருமான் வந்து 5வது தலையான பிரம்மாவுடைய இதை கொய்யும்போது, பிரம்மாங்கிறது மனிதன் தான். மனிதன் தான் பிரம்மா. மனிதன்கிட்ட கொஞ்சம் ஒரு ஆணவ அறிவுகள் வந்துருச்சுனாலே அவன் வந்து யாரையும் மதிக்க கூட மாட்டான். அதாவது பணக்காரனை விட அறிவு படைத்தவன் ரொம்ப திமிரா இருப்பாங்க. அந்த இதுதான் ஆணவ அறிவு அப்படிம்பாங்க. அந்த அறிவு வந்துச்சுனாலே அவங்க வந்து சுத்தி இருக்கிறவங்களை எல்லாமே இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இவங்கெல்லாம் ஏன்னா பணக்காரங்க கூட அந்த அறிவானவர்களை மதிப்பார்கள், காலில் விழுவார்கள். அப்போது அந்த ஆணவ அறிவு தலை தூக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சிவபெருமான் வந்து அந்த ஆணவ அறிவான 5வது தலையை கொய்தார் அப்படிங்கிறது உண்டு. இந்த 5வது தலையை கொய்யும் போது அவருக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் உருவாச்சு அப்படிம்பாங்க. இந்த பிரம்மகத்தி தோஷம் அதாவது அந்த ஆணவ அறிவை அகற்றும் போது ஒரு மனிதனுடைய ஆணவத்தை அகற்றும் போது, அதாவது கௌரவத்தை அகற்றும் போது அவர் பிரம்மகத்தி தோஷம் வந்துச்சு அப்படிங்கிறது. அப்போம்போது இந்த பிரம்மகத்தி தோஷம் உள்ள அந்த பைரவருக்கு யார் வாகனம்னா நம்ம நாய் தான் வாகனம். அப்போ அந்த ஒரு வீட்டில் வந்து நாய்களின் அளவு அதிகமாக இருந்தாலோ, கருப்பு நாய் அதிகமாக இருந்துச்சோ, இங்க ஆணவ அறிவுகள் அங்க அழிக்கப்பட்டு இருக்குது. பைரவர் தோற்றம் அங்க உருவாயிருக்குது. அந்த பைரவருக்கு இவங்க உணவு அளிக்கும் போது இவங்க மேலும் கண்டிப்பாக இந்த ஆணவ அறிவு உள்ள இடத்துல கிரக சேர்க்கைகள் வந்து சூரியன் குரு சேர்க்கை கண்டிப்பாக யாருக்காச்சும் ஒரு சாட்ல இருக்கும். அப்பாவுக்கு இருக்கலாம், இல்லாட்டா மகனுக்கு இருக்கலாம், இல்லாட்டா மகளுக்கு இருக்கலாம், இல்லாட்டா மனைவிக்கு இருக்கலாம். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அந்த சாட் இருக்கும். அந்த ஆணவ அறிவு கொய்து நாயின் கூட்டம் வந்துச்சுனாலே அந்த குரு சூரியன் சேர்க்கை உள்ளவங்க அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க, வெளியேறிடுவாங்க. அதனால அந்த குரு சூரியன் சேர்க்கை உள்ள ஒரு மனிதன் அந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னா அங்க வந்து நாய் வளர்க்கக்கூடாது. நாய் வளர்த்துச்சுன்னா அந்த மனிதருக்கு உயிராபத்தாக வரும். இன்னொரு சந்தேகம்ங்க, ஒரு சில ஃபேமிலியில பாத்தீங்கன்னா லேடிஸ் இருப்பாங்க இல்லையா, அம்மா இல்ல அக்கா தங்கச்சிங்க, வரிசையா அந்த குடும்பத்துல வந்து அந்த லேடிஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த லேடிஸ் ஏர்ன் பண்ற இன்கம் தான் அந்த ஃபேமிலிக்கு. ஸோ அந்த மாதிரி லேடிஸ் ஓரியன்ட் கல்யாணம் ஆகாம இருக்கிறது, குழந்தை தாமதமா பிறக்கிறது அந்த குடும்பத்துல, இல்லாட்டி விட்டோ ஆவறது, ஏதாவது ஒரு வகையில அந்த ஃபேமிலி லேடிஸ்க்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து கர்மாவை சார்ந்த விஷயமா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப போராட்ட குணமாக இருந்தால் அந்த வீட்டு ஆண்கள் பெண்களை அவ்வளோ துன்புறுத்தியிருப்பாங்க. வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியிருப்பாங்க. வரதட்சணை கேட்டு ஒரு பெண்ணை கொலை கூட பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெண்ணுடைய உழைப்பை சுரண்டி எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது அதாவது ஒரு ஆண்கிறவன் வந்து பாவம் செய்தவன் இல்லை, பாவம் செய்பவன். பெண் என்பவள் கர்மாவை செய்ய தூண்டுபவள். கர்மாவை செய்ய தூண்டுறதே பெண் தான். பாவம் செய்பவன் ஆண் தான். இது ரெண்டும் ஒரு பெண் வந்து எப்படி கர்மா, ஒரு ஆதாம் ஏவாள் 2 பேர் இருக்கிறாங்க. ஆதாம் தனியா இருக்கும்போது எந்த கர்மாவும் செய்யாம தான் உண்டு தான் வேலை உண்டு சன்னியாசமா அப்படி உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏவாள் உள்ளுக்கு வந்து அந்த பழத்தை பறியேன், அந்த பூவை பறிச்சுதான்னு சொல்லிட்டு ஒரு செயலை செய்ய தூண்டுறா. செயல் தூண்டும் போது தான் கர்மாவே செயல்பட ஆரம்பிக்குது. அப்ப பெண் என்பவள் கர்மாவை செய்ய தூண்டுகிறாள் அப்படிங்கிறது. அப்ப கர்மாவை செய்ய தூண்டுபவள் அவனுக்கு ஆசைகளை உருவாக்க செய்கிறாள் அப்படிங்கிறது. ஆணுக்கு ஆசைகளை உருவாக்க செய்கிறாள். அப்போது அவன் அந்த ஆசை
ஆசைகளை உருவாக்க செய்த அந்த ஒரு பெண்ணை அவன் துன்புறுத்தினானா அவனுக்கு எப்படி இருக்கும்? கர்மாவை செய்ய தூண்டியவளை துன்புறுத்தினானா அவன் வீட்டில் பிறக்கக்கூடிய பெண் எவ்வளவு இதா இருப்பான்னா, என்னெல்லாம் அவன் வெளியில உள்ள பெண்களை பண்ணுனானோ அதெல்லாம் அந்த வீட்டு பெண்கள் பண்ணுவாங்க. அதை ஃபுல்லா அவன் கண்ணால பார்த்து வேதனைப்படணும். அப்ப அந்த குடும்ப லேடிஸ் கஷ்டப்படணும். அப்ப அந்த கர்மாவுடைய செயல்கள் அவன் எந்த பெண் தூண்டினாலோ அதே மாதிரி ஒரு பெண் உன் வீட்டில் தோன்றி அதே மாதிரி கஷ்டங்களா அனுப்பும். அப்ப இவன் வந்து உன் வீட்டில் ஒரு பெண் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறானா, நீ அந்த மாதிரி பெண்களை வந்து உன்னுடைய மூதாதையர்கள் அந்த மாதிரி பெண்களை பாடாப்படுத்தியிருப்பாங்க. ஒரு கல்யாணம் ஆகும்போது அந்த பெண்ணை நோகடிக்கிறதும், சரியான வாழ்க்கையை வாழ விடாமல் தடுக்கிறதும், தன் மனைவி அவருடைய ஒய்ஃபே அந்த பெண்ணை வந்து இது பண்றது, அதை இவர் வந்து கண்டிக்காமல் அந்த மனைவியை கண்டிக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே அந்த வீட்டுடைய பெண்கள் தாக்கப்பட்டதின் விளைவாக உருவான விஷயங்களாக இருக்கும். அதனால் பெண்களை யார் போற்றுகிறார்களோ, பெண்களை கரெக்டாக கைட் பண்ணி எந்த ஒரு ஆண் பெண்ணை ஆளும் திறமையுடன் பெண்ணை கரெக்டாக ஆண்டு வரானோ, நோகடிக்காமல் அவளுக்கு வேண்டிய தேவைகளை செய்து அதோட கொடுத்து அந்த பெண் வந்து அந்த ஆணுக்கு வசியம் ஆயிட்டான்னா கண்டிப்பாக அந்த ஆண் ரொம்ப பிரபலமாயிருவான். இப்போ இந்த மாதிரி ஃபேமிலியில கஷ்டப்படுறாங்கல்ல, அந்த மாதிரி கர்மா போறதுக்கு அந்த லேடிஸ்ங்க மீட்டு வரதுக்கு ஏதாவது கோவில்களோ இல்ல ஏதாவது பரிகாரங்களோ இருக்கா? கண்டிப்பாக இதுல வந்து என்னன்னா, பெண்கள் வந்து அடிக்கடி விரதம் இருக்க சொல்றதே அதனாலதான். பெண்களால தான் அது சாபம் விடுவதும் பெண், சாபத்தை நீக்கக்கூடியதும் பெண் தான். ஒரு ஆணால் சாபம், ஆண் சாபம்னே வராது. ஆண் பாவம் தான் வரும். ஆணால் சாபம் வராது, பெண்ணால் சாபம் வரும். அவள் சபித்தாள்னா அவளால் தான் நீக்கணும். அப்போ வந்து அந்த வீட்டு பெண்ணுங்க வந்து நிறைய பாவங்கள் சுமக்குறாங்க. அதாவது தன் அப்பா, தாத்தா, முப்பாட்டன் செஞ்ச பாவங்களும் அந்த பெண் சுமந்துகிட்டு இருக்கானா கண்டிப்பாக அவள் சாப விமோச்சனம் பெறணும். சாப விமோச்சனம் பெறணும்னா நல்ல தம்பதிகளை வர வச்சு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு காசு கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஏழை தம்பதிகளுக்கு கல்யாணம் முடிச்சு, அதாவது ஏழை பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் காலத்துக்கு செலவு பண்ணுறது, சீமந்தம் நடத்துதல், இந்த மாதிரி பெண்கள் வழிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்பான்சர் மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகலாம். ஓகே, கர்மா போகிறதுக்கு என்ன மாதிரியான தானங்கள் பண்ணால் சிறப்பாக இருக்கும்? கர்மா போகிறதுக்கு முதல்ல வந்து கர்மாங்கிறது நம்மளுடைய தலைக்கவசம் மாதிரி. நம்மளுக்கு மானத்துடன் வாழ்வது, கௌரவத்துடன் வாழ்வது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் ஒருத்தர் தன்மானம் மானத்துடன் வாழணும்னா அந்த காலத்தில் ரொம்ப கௌரவம் சொன்னால் எதை சொல்லுவோன்னா, தலைக்கு மேலே பிடிக்கிற கொடையை சொல்லுவாங்க. கொடையை பிடிச்சிட்டு போனால் அவனுக்கு என்னப்பா, மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் கொடை பிடிச்சிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கொடை பிடித்து வருவது கௌரவம், கர்மாக்குள்ள அடையாளம். அதனால கருப்பு கொடைகளை தானம், வெயில் காலத்தில் கருப்பு கொடைகள், தொப்பிகள் இதெல்லாம் தானம் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து கர்மா கால் வழியாக ஏறக்கூடியது. கால் பாதம் வந்து கர்மாவுடைய பிடி. அப்போங்கும்போது அந்த பாதம் நடக்கும் இடங்கள், அந்த யார் வயசானவங்க நடக்கிற அவங்களுக்கு பாதச்சுவடுகள் வாங்கி கொடுக்குறது, செருப்பு அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி கர்மா போக்குதுன்னா கொடையும் செருப்பும் வாங்கி கொடுப்பது நல்லது. கோயிலுக்கும் கொடை வாங்கி கொடுக்கலாம், உற்சவருக்கு கொடை வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த கர்மாவனுடைய செயல்கள் குறையும். கோவில்ல இப்போ நிறைய இடத்துல பசுவெல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி பசுங்களுக்கு வந்து ஏதாவது தானம் பண்ணா கூட வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப நல்லதுன்றாங்க. பசுகளுக்கு வாங்கி கொடுக்குறதுன்னா தாயுடைய பாசம் இல்லாத ஒரு குழந்தை, தாயுடைய அரவணைப்பு இல்லாத குழந்தை. தாய் இருந்தும் தாய் பக்கத்துல இருப்பாங்க, ஆனா குழந்தைய கேர் பண்ண முடியாது. ஏன்னா குடும்பம் பெருசா இருக்கும், இல்லாட்டா அப்பா தொந்தரவுனால பிள்ளைகளை கவனிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பசு உணவு தானம் கொடுக்கணும். அன்பை வந்து எதிர்நோக்கும் எல்லாருக்குமே பசுதானம் வந்து ரொம்ப, பசுவுக்கு கொடுத்தல், உணவு கொடுத்தல் ரொம்ப முக்கியமானது. கர்மா அப்படின்னால இந்த சனி சார்ந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து இந்த உளுந்து இல்லாட்டி வந்து கருப்பு உளுந்து, அந்த எள்ளு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தானமா கொடுக்கலாம், இல்ல ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்றாங்களே, இது உண்மையா? ஆமா, அதாவது கர்மா ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வடை, உளுந்த வடை வந்து நம்ம வந்து வெங்காயம் மிளகுலாம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போடாமல் கருப்பு உளுந்தை வந்து நல்லா தட்டி, மிளகு ஜீரகம் போட்டு தட்டி வடை செய்து அனுமாருக்கு படைப்பாங்க. அனுமாருக்கு மாலை கோர்த்து போடுவாங்க. அந்த வடையில் கர்மா கூடையது. ஏன்னா அனுமார் வந்து கர்மாவை போக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி உடைய அனுமாருக்கு உண்டு. அதனால அனுமாருக்கு வந்து அந்த கருப்பு உளுந்து வடையை வந்து போட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். கருப்பு உளுந்து வடைகளை உளுந்த வடை போட்டு இது பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு முருகருக்கு எள்ளு சாதம் சமைச்சு கொடுக்கறதும் அது ரொம்ப உங்களுக்கு கர்மாவுடைய விதிகளை
மாற்றக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, தானம் கொடுக்கும்போது இந்த உளுந்து, எள்ளு அப்படி தானம் கொடுக்கும்போது, அது கூட நெறைய காய்கறிகள், நெய்யி, அதுக்கப்புறம் பச்சரிசி இந்த உணவுப் பொருட்களுடன் எள்ளு தானம் கொடுத்தீங்கன்னா, வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது. குடுக்குறவங்களுக்கும் அந்த கர்மாவினுடைய இது வந்து குறையும். அதனால அப்படி குடுத்தீங்கன்னா, இந்த எள்ள வந்து வாங்குவாங்க. இல்ல எள்ளு வாங்குறதுக்கு யாரும் இல்லன்னா, நீங்க வந்து கோயில்களுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிட்டே வரும்போது, சனீஸ்வரனுக்கோ இல்லாட்டா காலபைரவருக்கோ நல்லதெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வரும்போது, அதோடைய தாக்கம் குறையும். கடைசியா ஒரே ஒரு கேள்விங்க. பொதுவா சொல்லுவாங்க தண்ணி. தாகத்துக்கு வந்து தண்ணி வாங்கி குடுத்தீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட ஒரு தீய சக்தியோ, இல்ல பாவமோ, இல்ல கெட்ட கர்மா இருந்தா கூட அதெல்லாம் நம்மள விட்டு போயிடும்வாங்களே, இது உண்மையா? உண்மை. ஏன்னா, உயிரின் துவக்கமே தண்ணி தான். உயிரின் முடிவும் தண்ணி தான். அம்மா வயிற்றுக்குள்ள இருப்பது தண்ணீயில் மிதப்பது தான். இறந்த பிறகும் தண்ணீல தான் முடிப்பாங்க. அந்த பானைய வைத்து அப்படி சுத்தி எரிக்கிறதுக்கும் அந்த தண்ணி தான். பதைக்கிறதுக்கும் தண்ணி தான். அப்பங்கும்போது தண்ணி தான் நம்மளுடைய ஒரு ஒரு நல்லது கெட்டது ஆக்கமும் துவக்கமும் தண்ணீரில் தான், முடிவும் தண்ணீர் தான். அப்போ கர்மாக்களுடைய தொடக்கத்திலும் முடிக்கும் இருக்கிற இடம் தண்ணி தான். அதனால தண்ணிக்கு வந்து அவ்வளோ வலிமை உண்டு. செல்வ சக்தி அதிகரிக்கும் உண்டு. சனியுடைய காரகத்துவத்தை அழிக்கிறதுக்கு உண்டு. அதனால தண்ணி வந்து ரொம்ப பவர்ஃபுல் குடுக்கலாம். ஸோ கர்மா பத்தி நெறைய விஷயங்கள ரொம்ப டீட்டெயில்டா சொன்னீங்க மேம். நெறையா இருந்தது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வரப்போற பதிவுகள்ல இன்னும் நெறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. நன்றிம்மா.